இந்த சாப்டரில் நம்ம ரிசோர்ஸ் பற்றி பார்ப்போம். ரிசோர்ஸ்னால் ஒரு ப்ராஜெக்டில் நம்ம எவ்வளோ மணி, மெட்டீரியல்ஸ், ஸ்டாஃப்ஸ் சப்ளை பண்ணுறோமோ அதான் ரிசோர்ஸ். அது எதுக்காக நம்ம சப்ளை பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம சப்ளை பண்ணுவோம். 3 டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லேபர். லேபர்னால் பீப்புள் வந்து நம்ம லேபர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் நான் லேபர். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் லேபர் ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். தேர்ட் ஒன் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக், சிமெண்ட் அதெல்லாம் வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் என்று சொல்லுவோம். இப்போ இந்த ரிசோர்ஸை எப்படி கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டில் அசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டையும் கரன்சி செட்டிங்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரன்சி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு நம்ம மெனு பாரில் அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த அட்மின் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். இல்லை நம்மளுக்கு கரன்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நிறையா கரன்சிஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு தேவை இந்தியன் ருப்பி. ஸோ இந்தியன் ருப்பியை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே இந்தியன் ருப்பி இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கரன்சியை நியூவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கரன்சி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ டெலிட் ஆப்ஷன் மூலமாக நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியன் ருப்பி இருக்குது. நம்ம இந்தியன் ருப்பியை செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மெனு பாரில் எடிட்டில் யூசர் ப்ரிஃபரன்ஸில் கரன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து இந்தியன் ருப்பியை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணியிருக்கோம் இந்தியன் ருப்பி செலக்ட் ஆகிருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மாற்றணும். ஸோ மெனு பாரில் அட்மின் கிளிக் பண்ணுறோம். அட்மினில் அட்மின் கேட்டகரிஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ அட்மின் கேட்டகரிஸில் லாஸ்ட்டாக யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது டெலிட் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை டெலிட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்னென்ன யூனிட்ஸ்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிமெண்ட். சிமெண்ட்டை வந்து நம்ம கேஜியில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ கேஜி அப்படிங்கிற அப்ரிவேஷன் கொடுத்து யூனிட் நேம் வந்து நான் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிலோகிராம் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு யூனிட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த யூனிட் ஆஃப் மெஷர் வந்து சாண்ட். சாண்டை வந்து நம்ம கியூபிக் மீட்டரில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ CUM அப்படின்னு நம்ம வந்து அப்ரிவேஷன் கொடுத்துக்கிறேன். யூனிட் நேம் வந்து கியூபிக் மீட்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிக். பிரிக்கை வந்து நம்ம நம்பர்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ நான் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ராட். ஸ்டீல் ராட்லாம் வந்து நம்ம டன்ஸில் எடுப்போம். ஸோ யூனிட் ஆஃப் அப்ரிவேஷனில் T, யூனிட் நேமில் வந்து டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பெயிண்ட், வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து லிட்டர்ஸில் எடுப்போம். ஸோ LTS அப்படின்னு அப்ரிவேஷன் எடுத்துக்கிறேன். லிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம தேவையான யூனிட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸும் கரன்சியும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணுவோம். ரிசோர்ஸில் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேபர், செகண்ட் ஒன் நான் லேபர், தேர்ட் ஒன் மெட்டீரியல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சைட் கிளீனிங். சைட் கிளீனிங் கிளிக் பண்ணியாச்சு. கீழே டீட்டெயில்டு விண்டோவில் நம்மளுக்கு ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணால் ஆட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஆட் ரிசோர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்க ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே 3 ரிசோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த 3 ரிசோர்ஸை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி இங்கே வந்து அசைன் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம புதுசாக ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணி நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசோர்ஸ் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நியூவாக ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெனு பாரில் என்டர்பிரைசஸில் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு ரிசோர்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்க ரிசோர்ஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ரிசோர்ஸை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ எந்த ரிசோர்ஸுமே இல்லை. ஸோ ஆக்டிவிட்டி டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சைட் கிளீனிங். சைட் கிளீனிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ
சைட் கிளீனிங்க்கு நான் லேபர் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் பாரில் இருக்க ஆட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு நியூ ரிசோர்ஸ் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து ரிசோர்ஸ் ஐடி கேட்கும், தென் ரிசோர்ஸ் நேம். ரிசோர்ஸ் ஐடியும் ரிசோர்ஸ் நேமும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் லேபர் ரிசோர்ஸு. ஸோ நான் வந்து நேம் கொடுக்குறேன், ஜேசிபி அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அது தரேன். ரிசோர்ஸ் டைப் கேட்கும். ரிசோர்ஸ் டைப் வந்து லேபரா நான் லேபரா மெட்டீரியலான்னு கேட்கும். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண வந்து நான் லேபர். ஸோ நான் லேபர் கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் மெட்டீரியலாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இங்கே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம செட் பண்ண யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் லேபர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். யூனிட்ஸ் பர் டைம் அண்ட் ப்ரைஸ், அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரைஸுங்கிறத வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ 1 ஹவருக்கு வந்து நான் 1000 rupees அப்படின்னு கொடுக்குறேன். மேக்ஸிமம் யூனிட் வந்து 8 hours per day. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ அந்த ரிசோர்ஸுக்கு ஃபோன் இமெயில் அட்ரஸ் ஏதாவது இருந்தால் இங்கே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். தென் ஃபினிஷ் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசோர்ஸை நம்ம ஆக்டிவிட்டியில் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க டீட்டெயில்டு விண்டோவில் நான் ஆட் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நம்ம அசைன் பண்ண ரிசோர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை செலக்ட் பண்ணி நான் அசைன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டியோட இந்த ரிசோர்ஸ் வந்து அசைன் ஆயிடுச்சு. பாருங்கள், 32 யூனிட்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 8 hours. ஸோ இங்கே வந்து 2 days இருக்குது. ஸோ நம்ம பர் ஹவர் கொடுத்துருக்கோம். பட்ஜெட் யூனிட்ஸ் வந்து 32ன்னு காட்டுது. ருபீஸ் வந்து 32,000 காட்டுது. 1 யூனிட்டுக்கு வந்து நம்ம 1000 rupees கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டை டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து சைட் மார்க்கிங். சைட் மார்க்கிங்க்கு நம்ம வந்து ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். சைட் மார்க்கிங்க்கு நமக்கு தேவைப்பட்ட ரிசோர்ஸஸ் என்னென்னா மேசன். ஃபஸ்ட்டு வந்து லேபர், லேபரில் மேசன். ஸோ நான் வந்து லேபர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், ரிசோர்ஸ் ஐடி கேட்குது. நான் இங்கே வந்து மேசன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மேசன் அப்படிங்கிறது வந்து லேபர் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இவங்களுக்கு வந்து பர் டே ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கலாம். 1000 per day அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ரிசோர்ஸுக்கு கீழே சப்டிவைட் ஆகிருக்கு. ஸோ தனி ரிசோர்ஸாக மாற்ற நேவிகேஷன் பாரில் இருக்க ஏரோஸ் யூஸ் பண்ணி நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அலைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ரிசோர்ஸாக க்ரியேட் ஆயிடுச்சு. லேபர் ரிசோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சைட் மார்க்கிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, ஸோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். லைம் பவுடர் நம்மளுக்கு தேவை. ஸோ ஆட் கொடுத்து நான் வந்து லைம் பவுடர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லைம் பவுடர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். லைம் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் கிளிக் பண்ணியிருக்கேன். சிம்பிள் மாறும் பாருங்க. நான் லேபருக்கு இந்த மாதிரி லோகோ இருக்கும். லேபருக்கு ஒரு மேன் இருக்க மாதிரி ஒரு லோகோ இருக்கும். மெட்டீரியலுக்கு ஒரு பிரிக் மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ மெட்டீரியலுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நம்ம டைப் பண்ணி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ லைம் பவுடர் வந்து நம்ம கேஜியில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ கேஜி கிளிக் பண்ணி அசைன் கொடுத்துருங்க. ஸோ இங்கே கேஜின்னு நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ஒரு கேஜிக்கு எவ்வளோ யூனிட் அப்படின்னு கேட்கும். போனதில் ஒரு ஆருக்கு எவ்வளோ யூனிட்னு கேட்டுச்சு. இப்போ ஒரு கேஜிக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குது. ஸோ பர் கேஜிக்கு நம்ம 200 அப்படின்னு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ரிசோர்ஸையும் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸாக க்ரியேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டியில் போய் இதுக்கு அசைன் பண்ணலாம். இப்போ சைட் மார்க்கிங்க்கு நான் ரிசோர்ஸ் ஆட் பண்ணுறேன். சைட் மார்க்கிங்க்கு நமக்கு லைம் பவுடர் தேவை. ஸோ ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மேசன் தேவை. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 ரிசோர்ஸையுமே நம்ம வந்து அலோகேட் பண்ணியாச்சு. பட் வந்து ஒரு மேசன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 மேசன்ஸ் தேவைப்படுறதுனால ஒரு மேசனுக்கு 8 hours. ஸோ 8 into 3 நம்ம 24 போட்டு நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அதோட பட்ஜெட் யூனிட் வந்து இங்கே இருக்கும். இப்போ சைட் மார்க்கிங்க்கும் நம்ம ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்மளே ஆட் பண்ணி அதை அலோகேட் பண்ணிக்கலாம்.